ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக் மக்ரோனி தான் செய்ய போகிறோம். டெய்லியும் வந்து இட்லி, தோசை அப்படின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னாங்க என் ஹஸ்பண்ட். அதனால் டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு கொடுனாங்க. சரி மக்ரோனி இருக்குது, அதை வச்சு நம்ம ஒரு எக் மக்ரோனி செஞ்சிடலான்னு அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு எண்ணெயும் தேவையான அளவு தொளிச்சிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிட்டேன். அது வந்து நல்லா கொதிக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு தக்காளியும் கட் பண்ணிவிட்டு, என்கிட்ட பீன்ஸ் தான் இருந்துச்சு, பீன்ஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணி முடிக்கிற முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை நல்லா அது போட்டு ஒரு கிளறிட்டேன். அதை அப்படியே 2 மினிட்ஸ்க்கு வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு பார்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா அந்த மக்ரோனி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். இதை நம்ம தண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நாங்கள் வந்து நான் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா காலைல டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. ஸோ எங்களுக்காக சைடில் வந்து ஒரு முருங்கைக்கீரை சூப் ஒன்று பண்ணியிருந்தேன். அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா காஞ்சோடனே அதில் தேவையான அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வந்து எண்ணெயிலே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டுட்டு, பீன்ஸும் வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அது ஃப்ரை ஆனோடனே தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா மிக்ஸ் ஆனோடனே தக்காளி வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா தக்காளி, வெங்காயம், பீன்ஸ் எல்லாமே வெந்ததுக்கப்புறம் ஒரு ஓரமாக அந்த வானல்லையும் பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். முட்டை வந்து உடனே கிளறிட்டோன்னா பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 1/2 மினிட் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே கிளறி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கிளறிட்டு அந்த எக்குக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டுட்டு, நம்மளுக்கு தேவையான மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சமாக மட்டும் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டோம் அப்படின்னா மக்ரோனி வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ மக்களே.